ஒரு பறவையோட மனநிலையை புரிந்து கொண்டு அதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது மூலமாக நீங்கள் யாராலையுமே அடக்க முடியாத ஒரு அன்ஸ்டாப்பபிள் பர்சனாக நீங்கள் நினச்ச வெற்றியை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நான் சொல்லிகிட்டு இருக்கிற அந்த பறவை பேர் தான் வானத்தின் ராஜான்னு அழைக்கப்படுற கழுகு. கழுகை ஏன் வானத்தின் ராஜான்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மற்ற எல்லா பறவைகளை விட கழுகு தான் வானத்தில் அதிக உயரத்தில் பறக்கும், அதிக நாட்கள் உயிர் வாழும். ஒரு கழுகோட ஆயுள் காலம் 70 ஆண்டுகள். ஆனால் 70 ஆண்டுகள் ஆயுள் காலம் அப்படிங்கிற விஷயத்த கழுகு ரொம்ப ஈஸியாக வாழ்ந்துடாது. அதற்கு அது மிகப்பெரிய வலி நிறைந்த ஒரு போராட்டத்தை கடந்து தான் வருது. அதாவது கழுகு தன்னோட 40வது வயசில் கழுகோட வாயில் உள்ள அலகுகள் இரையை கொத்த முடியாத மாதிரி ரொம்ப பெரிதாக வளைந்து வளர்ந்துருக்கும். கழுகின் கால் நகங்கள் இரையை பிடிக்க முடியாத அளவுக்கு பலவீனமாகவும் பெரிதாகவும் வளர்ந்துருக்கும். இது எல்லாத்த விட பெரிய பிரச்சனை என்னென்னா, மிகப்பெரிய இறக்கையில் இருக்கிற சிறகுகள் தான் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். இதனால் கழுகுகள் ஃப்ரீயாக சிறகுகளை விரித்து பறப்பதே ரொம்ப கஷ்டமாக மாறிடும். இந்த நிலையில் கழுகுக்கு இருப்பது ரெண்டு வாய்ப்பு தான். ஒன்று, தன்னோட நிலைமையை ஏற்றுக்கொண்டு நான் வாழ்க்கை முடிஞ்சிட்டு என்று நம்பி வேட்டையாட முடியாமல் பசியில் கஷ்டப்பட்டு இறந்து போகணும். இல்லைன்னா டூ ஆர் டை தான். கழுகுகள் இந்த டைமில் ரொம்பவும் வலி நிறைந்த ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ்குள்ளே போகும். தன்னுடைய வாயில் உள்ள அலகுகளை சரி செய்ய தன்னோட வாயை பாறைகளில் மீண்டும் மீண்டும் கொத்திக்கிட்டே இருக்கும். ரத்தம் வலிய அந்த வலியை தாங்கி கொண்டு தன்னுடைய வாயை அதுவே உடைக்கும். அப்புறம் சிறிது நாட்களில் அந்த அலகு புதிதாக வளர வர காத்திருக்கும். புதிதாக அலகு வளர்ந்ததும் அந்த அலகால் தன்னுடைய காலில் உள்ள நகத்தை அதுவே பிச்சு எரியும். அப்புறம் சிறிது நாட்கள் அந்த நகங்கள் புதிதாக வளர்ந்ததும் தன்னுடைய சிறகுகளில் உள்ள பெரிய இறகுகளை அதுவே பிடுங்கி எரியும். இப்போது புதிதாக வளர்ந்த அலகு, புதிதாக வளர்ந்த கால் நகங்கள், புதிதாக வளர்ந்த சிறகுகள்னு புதிதாக ஒரு பிறப்பே எடுக்குது. தன்னுடைய வாழ்க்கையை தானே முடிவு செய்கிறது. இன்னும் 30 ஆண்டுகள் தொடர்ந்து உயிர் வாழுது. இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை மேலே எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கீங்களா? நான் எவ்வளவோ முயற்சி செய்தோம், என்னால் நான் நினச்ச வெற்றியை அடைய முடியல, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? என் வாழ்க்கையே முடிஞ்சிட்டு நான் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ஈகிள் மென்டாலிட்டிங்கிற ஒரு கான்செப்டை பற்றியும் கழுகிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே உங்கள் வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட்டு எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, வீடியோவை ஆரம்பிக்கலாமா? ஃப்ளை ஹை அபோவ் சேலஞ்சஸ் த பவர் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ். இருக்கிற பறவைகள்லே அதிக உயரத்தில் வேற எந்த பறவையாலும் பறக்க முடியாத உயரத்தில் பறக்கக்கூடிய பறவை தான் கழுகுகள். மழை நேரத்தில் புயல் வீசும் காற்றில் மற்ற எல்லா பறவைகளும் பறக்க போராடும். அது மட்டும் இல்லாமல் பல பறவைகள் தன்னுடைய கூட்டில் போய் பயந்து ஒளிஞ்சிக்கும். ஆனால் கழுகுகள் மழை பொழியத அந்த மேகங்களுக்கு உள்ளேயே சென்று அந்த மேகத்தையும் கடந்து மேலே சென்று பறந்து தொடர்ந்து செல்லும். இதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையிலும் தடைகளும் சவால்களும் உங்களை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எதை பார்த்தும் பயப்படாமல் பிரச்சனைகளை எதிர்த்து போராடி வாழ்க்கையில் மேலும் உயர்ந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வருகிற நெகட்டிவ் தாட்ஸ், கவனச்சிதறல்களில் நீங்கள் மாட்டி உங்கள் வாழ்க்கையில் தடுமாறி கீழே விழுந்துடாதீங்க. நீங்கள் யாரை மாதிரி உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும்னா, இந்தியாவுடைய மிகவும் மதிக்கப்படக்கூடிய தொழில் அதிபர்களில் ஒருத்தர் தான் ரத்தன் டாட்டா அவர்கள்.
அவர் இந்தியாவில் உள்ள மிடில் கிளாஸ் ஏழை மக்கள் எல்லாருமே காரில் போகணும் கொண்டு வந்த கார் தான் டாடா நேனோ. 1,00,000 ரூபாய்க்கு ஒரு காரு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அவர் மேலே விமர்சனங்கள் வச்சாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ரத்தன் டாட்டா தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தார். இறுதியில் டாடா நேனோ அப்படிங்கிற ஒரு காரை தான் சொன்ன மாதிரியே 1,00,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணார். தன்னுடைய கனவையும் சாய்த்து காட்டினார். பல ஏழை மிடில் கிளாஸ் மக்களை முதல்ல கார்லையும் போக வச்சார். இன்றைக்கி டாடா நேனோவுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் 5,00,000 ரூபாய் கூட 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கில் நிறைய காரை டாடா கம்பெனி லான்ச் பண்ணிகிட்ருக்குது. கழுகை போல் நீங்களும் உங்களோட இலக்கில் கவனம் செலுத்தி உங்கள் இலக்கை நோக்கி பொறுமையாக போராடினால் உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும். கவனச்சிதறல்கள் மட்டுமே நிறைந்த இந்த டிஜிட்டல் உலகத்தில் தெளிவும் கவனமும் கொண்டிருப்பதே உங்களோட மிகப்பெரிய பலமாகும். கிரிக்கெட்டுடைய கடவுள்னு அழைக்கப்படுற சச்சின் டெண்டுல்கர் ஒன்றும் ஒரே நாள் இரவில் கிரிக்கெட்டுடைய கடவுளாக மாறிடலை. அவரது இடைவிடாத கவனமும் பொறுமையும் தான் அவரை ஒரு ஜாம்பவனாக மாற்றியது. அவர் தனது திறமைகளை மேம்படுத்துவதில் மட்டுமே ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து பயிற்சியை பெற்றார். அதான் உலகத்தோட தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் அவரும் ஒருத்தராக மாறியிருக்காரு. முதல்ல உங்களோட இலக்கு எது என்பதை முதல்ல அடையாளம் காணுங்கள். பின் உங்களோட இலக்கை அடையும் வர தொடர்ந்து பொறுமையாக வேலை செய்யுங்க. ஒரு நாள் உங்களோட வெற்றி உங்களை தேடி வரும். எம்பேரன்ஸ் சாலிட்யூட் growth ஹேப்பன்ஸ் அலோன். கழுகுகள் பெரும்பாலும் தனியாகவே பறக்கும். காக்கா கூட்டம் போல கூட்டமாக நின்று காக்கா என்று கத்தி தன்னுடைய ஆற்றலையும் சக்தியையும் வீணாக்குவதில்லை. சில நேரங்களில் வாழ்க்கையில் நீங்கள் வளர உங்களை சுற்றி உள்ள கூட்டத்திலிருந்து நீங்கள் விலகி தனிமையில் தான் இருக்கணும். நீங்கள் தனியாக இருக்கும் நேரத்தில் தான் உங்களை பற்றி நீங்களே முதல்ல நன்றாக புரிந்து கொள்வீங்க. எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுடைய முழு கவனத்தையும் உங்கள் இலக்கை நோக்கி செயல்படுத்துவீங்க. தன்னுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மணி நேரங்கள் தனிமையிலே செலவழித்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்தியாவுடைய ஏவுகணையின் தந்தையாக மிஷின் மேனாக மாறியுள்ளார். ஸோ தனியாக இருக்க பயப்படாதீங்க. உலகத்தோட மிக தலைசிறந்த திட்டங்களும் தத்துவங்களும் எல்லாம் தனிமையில் தான் உருவாகியது. தனிமையின் சக்தியை நீங்கள் உணர ஆரம்பித்து அதை பயன்படுத்த கற்றுக்கொண்டால் உங்களோட வளர்ச்சியையும் வாழ்க்கையில் வெற்றி நோக்கிய உங்களுடைய பயணத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. வீடியோவுடைய இறுதியாக நான் ஒரு வீர பெண்மணியோட கதையை சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உலகத்தோட மிகப்பெரிய மலை சிகரமான எவரெஸ்ட் மலையை ஏறின முதல் மாற்றுத்திறனாளி பெண்ணை பற்றியது தான் இந்த கதை. அவங்க பேர் தான் அருணிமா சிங். அருணிமா தன்னுடைய இளம் வயதிலே ஒரு ரயில் விபத்தில் தன்னுடைய ஒரு காலை இழந்துட்டாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றிருந்த போதும் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்துருந்த போதும் சுற்றி உள்ள நண்பர்கள், சொந்தக்காரங்க, ஏரியாக்காரங்கன்னு எல்லாருமே அருணிமாவை பார்த்து வாழ்க்கையே முடிஞ்சிட்டு தான் சொன்னாங்க. ஆனால் அருணிமாவுக்கு அப்போதான் வாழ்க்கையில் ஏதாவது பெருசாக சாய்த்து காட்டணும்னு ஆசையே வந்தது. தன்னுடைய விடாமுயற்சியாலும் தொடர்ந்து பல வருட பயிற்சியாலும் அருணிமா சிங் 8000 மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்ட உலகத்தோட மிகப்பெரிய மவுண்டைன் சிகரமான எவரெஸ்ட்டை ஏறி உலகின் முதல் மாற்றுத்திறனாளி பெண் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய சாதனையை படைத்தார். ஸோ நீங்களும் உங்களுடைய கடினமான கஷ்ட காலத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. புயல்கள் என்றும் ஒரே இடத்தில் நிலைக்காது. போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் போராட தயாராக இருப்பவனையும் போராடி வெற்றி பெறவனையும் தான் இந்த உலகம் நினைவில் வச்சுக்கும். பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஒதுங்கி வாழ்கிற மனிதர்கள் எல்லாம் கடந்து செல்கிற காற்றை போல கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. ஸோ நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? பிரச்சனையை பார்த்து போராட போகிறீங்களா, இல்லை ஓடி ஒளிய போகிறீங்களா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். டூ ஆர் டை. இந்த வீடியோ
உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட்டு எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா?